நம்மளை பத்தி ரொம்ப பிரபலியமா பேசியிருப்பாங்களே. நாடக உலகத்திலே அசிங்க ஆபாசம் பேசாத ஒரு பெண்மணி யாருன்னா நான் மட்டும்தான். என் வர்க்கம்லாம் அதிகமா உட்காந்துருக்கீல, நல்லா இருக்கீங்களா? ராஜாத்தியெல்லாம் பெண்களை பார்த்து 80 வருஷம் சொட்ட ராமதாஸ் வந்தமா சிறப்பா தொழில செஞ்சோமா யாருக்கு தெரியும் போயிருக்கேன். அப்புறம் இப்படி நீ பேசுறீங்கன்னா அப்புறம் ராதா செல்வி கெட்ட வார்த்தை பேசிச்சுன்னு கண்டாங்கிப்பேட்டில இருந்து ரிப்போர்ட் போகுது. அப்ப ஆம்பளை பேசினா இனிக்குது, பொம்பளை பேசினா குத்தோங்குறீங்க. அப்புறம் இவர் பேசினா அப்புறம் நான் 2 வார்த்தை பேசுற மாதிரி தானே இப்போ இருக்கேன். கூட குறைச்சி பேசினாலும் தயவு செய்து மன்னிச்சிருங்க. என் வாய் சரியான கூவம் வாய் ஊர் உலகத்துக்கே தெரியும். ஆமா, அதனால சொட்ட வாங்கியா பசு காசு இல்ல, ஒரு நிமிஷம் ஒழுங்கு போவா. என்ன செய்வேன்? அதனால ஆடியோ சமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆமா வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கும் குருவியந்தல் பாண்டி அவர்களுக்கும், ஆமா எங்க நாடக அமைப்பாளருமான அன்பண்ணன் எம் ராஜாரன் அவர்கள் குடும்பத்தாருக்கும் அந்த காலை, ஆமா முத்துக்காலை அவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிச்சிடுமா? வந்தமா சிறப்பா தொழிலை செஞ்சமா சம்பளத்தை வாங்கணுமா போனோம் இருக்கணும். பவன்கார் சொன்ன மாதிரி ரொம்ப டீசெண்டா ரொம்ப டிசிப்ளினா போனோம் இருக்கிறேன். நான் ரொம்ப டீசெண்டா டிசிப்ளினா போவேன். நீ எந்த காலத்துல டீசெண்டா போன? சும்மா தானே தெரியுறேன். உன் வாயை மூடிட்டு வாசி முதல்ல கொண்டே போடுவேன். முக்கியமானவங்க உட்காந்துருக்காரு இப்படி. ஆமா எனக்கு நல்லா ஏற்றி வச்சுட்டு நாளுக்கு எடுத்து வச்சு விடுங்க. வாயை பிடிச்சி விழுக்கட்டு கூடாது. அப்போது பார்த்த புள்ள உனக்கு அடையாளம் தெரியவில்லை.
4வது இடத்து அழகா இருக்கு. சொட்ட ராமதாஸ். சரி. நான் எப்படி பாடுறேனோ அதே மாதிரி கண்ணாங்கிப்பட்டி மேலையில பாடணும். இவ்வளவு நல்லா தானே இருந்தாங்க. பாடி ஜெயிச்சிட்டியடா, நீ எனக்கு புருஷன் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கணும். அப்ப தோத்துறேன். உனக்கு புருஷனாக்கு தோத்துறேன்னு விசில் வராம வைங்க. விசில் வராம வச்சீங்கன்னா 2 ஆப்ரேட் உனக்கு 2 கிளுகிழப்பு உனக்கு கிளுகிழப்பு பூரா ஓட்ட வந்துருச்சு. உன்னை கேட்டாங்களப்போ மண்டையை உடச்சுக்கூடேன். சும்மா மாலை வேற போட வர்ற எங்க அப்பு. வாங்க அப்பு, என்ன இழைச்சு போயிருக்கீங்களா? பார்த்து போடுக்க பாயிண்ட் சார்பாக மாலை அணிக்கு விடுகிறது. எனக்கு பொன்னாடை இழுத்து மாலை இழுத்த கண்டாங்கிப்படி கிராமத்தார்களுக்கு எனது சார்பாகவும் எங்க நாடக கலைஞர்கள் சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொட்டா ராமதாஸ், நான் எப்படி பாடுறேன் அதே மாதிரி பாடணும். ஒண்ணு நீ ஜெயிக்கணும், இல்லைன்னா நான் தான் ஜெயிப்பேன். போட்டியா? நீனே ஜெயிச்சிரு. வாய்ஸுக்கு போட்டியான்னு கேட்டேன். போடுவோமா? தேரை இழுத்து தெருவில் விடுறானே, நான் என்ன ஒண்ணு ராஜா வாங்கி நான் சீட்டு காசு கட்டி நான் பிள்ளைகளை படிக்க வச்சு என்ன மருத்துக்கு சீட்டு எடுத்த? எக்காத்துக்கண்ணே என்ன ஆளு மாறிட்டாங்களா? அப்பா என்னைய பார்த்து சிரிப்பா மொட்டை ஏத்துங்க, நல்லா ஏத்து. கலரை பாரு, தாரட்டுன்னு கலர்ல கொஞ்ச நாள் வெண்மையா இருக்கிறது. உண்மைக்குமே மனுஷனை நம்புறதோட இந்த நாயை நம்பலாம். நன்றி உள்ள ஜீவனே அதுதான். ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை தூக்கி போட்டா கூட நம்மளை சுத்திக்கிட்டே தெரியுமா? அதனால ஆரம்பிச்சிருமா? என்ன இல்ல என்னகிட்ட நேரா பேசாங்கன்னா ஊழ கொசும்பு வேலை பாக்குற. நீ நல்லா இருக்கியா? நீ நல்லா இருந்தீங்கன்னா அக்கா என்னைக்குமே நல்லா இருப்பேன். அது என்ன எழுப்புச்சோம்னா ராஜகணி பொம்பளை வாட அடிக்க கூடாதுன்னா எதுக்குன்னு தெரியுமா? எதுக்கு? நீ கனவுல கூட வரக்கூடாதுங்கிறதுக்காக மந்திரிச்சு வந்து. ராமதாஸ், நீ இல்லன்னு வச்சுக்க வேடா, நான் செத்துருவேண்டா. உனக்கு முன்ன நான் மருந்த குடிச்சிருவேன். எதை பேசினாலும் ஏட வரும். அப்படிங்க முதல்ல ராமதாஸ் போட்டு உள்ளவங்களாம் கை தூக்குங்க. இப்ப பாப்பா நம்பிடுத்தேன் ஓட்ட அவ்வளவுதான். எங்க என் பக்கத்து உள்ள பெண்மணிகள் கையை தூக்குங்க பாப்பா. யானை தும்பிக்கை இது பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு கிடக்குறேன். பிடிக்குமா? கடலை குளவரத்தில் கடலை குளவரத்தில் கடலை குளவரத்திலே கடலை குளவரத்திலே கடலை குளவரத்திலே அந்த காலப்புறா என்ன இப்படி கொட்டை வேகிற மாதிரி படிக்கிட்டு கிடக்குற. முகரையில முள்ள கட்டிக்க ஆளை பத்தியா ஆணி இழுத்துட்டு கிடக்குற. கொரோனா ஆபீஸ்ல வந்து அந்த மாதிரி ஆளு மாதிரி ஆங்கிறதோட முடிச்சுக்கணும். சரியா? அப்புறம் செய்யாமங்கலத்துல எது வீங்க குளுக்கோஸ் ஏறிட்டு கிடப்பே தெரியல. நீ மருந்து ஒட்டி விட வாங்க. அந்த கார புறா கலைச்சோடனே நீங்க கலங்குதையா என் மனசு என் மனசு என் மனசு. அடி எனக்கு கலங்குதடி என் மனசு என் மனசு. அது என்ன இங்க வைக்கிறேன்னு விளையாடிச்சாமாடா? மூதேவி பெட்டியாச்சு மூதேவி. சோழ கொள்ளவரத்தில் சோழ கொள்ளவரத்தில் நம்ம ஒரு கண்டாங்கிப்பட்டி சோழ கொள்ளவரத்தில் சோழக்குள்ள போறதுல எல்லாம் சொல்லாத. சோழக்குள்ள போறதுல சோழக்குள்ள போறதுல அந்த கரிபுரா சரியான போட்டி. எதுக்கு கையை தட்டுறீங்க? நீங்க நல்லா கையை தட்டி ஊசி பேத்தி விட்டு அந்த குளுக்கோஸ் ஏறிட்டு கிடக்கணும். அப்பதானே நல்ல மனசு உங்களுக்கு. ஆலமரம் ஆலமரம் ராமச்சேரி பெரிய ஆலமரம். வேறு ஏன் இருக்கு? வேறதான் அந்த பக்கம் மூதேவி பாடு மூதேவி.
இந்த தொண்டை மட்டும் உனக்கு இல்லைன்னு வச்சுக்க ராமதாஸ். ஒண்ணு என்னை ஊர்லயும் புரோட்டா தொட்டை கூட கூப்பிட மாட்டாங்க. இலையெடுக்க கூட கூப்பிட மாட்டாங்க. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, இந்த வெள்ளி நிலம் வந்து கூடுது. எப்ப வர போற ராமதாஸ், எப்ப வர போற? நாளைக்கு நாடகம் இல்ல, நாளைக்கு வர்றேன். நாடகத்துக்கு வரியான்னு கேட்டேன். ஏக்கா நான் பேசுறேன்னு கோச்சுக்காதீங்க. அப்புறம் இப்படி பேசுறாங்க, அப்புறம் ஊமை குத்தாவே குத்துற மாதிரி இருக்கும். தட்டுக்க தண்ணிங்க முதல்ல. இந்த ஆம்பளையாலெல்லாம் என்னை ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு கிடக்குறாங்களா? ஆமா. எப்ப வர போற மாமா, எப்ப வர போற? 10 தலை பாம்பா என்ன கொஞ்சம் வர போற? ஒரு தலை பாம்பு இருக்கு. உன் பாம்புல தான் பண்ண போயிட்டு அண்ணா அவனா அத்தை பண்ண போறா. கூப்பிடு. இந்த கிழட்டு முண்டை இங்க வாடா. அங்க போடா. இங்க வாடா. இங்க வா. உனக்கு ஒரு முகமே சரியில்லை. உனக்கு யாரா ஆறுமுகம்னு பேர் வச்சு நான் பாடுற மாதிரியே பண்ணி அடிக்கணும். மறுபடி குடிங்க. இங்க வா. அங்கேயே நின்று வா. அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். வேற ஏன்னா பாத்திரத்துக்கு பேர் வைக்கிற மாதிரி இவன் புது மண்டபத்துல பேர் வச்சுனவன். இதுக்கு அத வாரி விட்டாக்க சம்பந்தம் இல்லாம ஏன்டா அடிச்சேன்? அதை வச்சு பயிர் வைக்கிறவங்களும் பெரிய விஷயமா இருக்கு சார். சகலகலாம் வல்லவென்று போட்டக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் தனக்கென இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கும் மிஸ்டர் ஒக்கூரை சேர்ந்த முத்துராஜ் அவர்கள். எத்தனையோ ராஜாவை நானும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆமா. யாராரு? சம்பகுணம் சமூகராஜா, கடுகு சந்த ராக்கெட் ராஜா, சோழங்குர்ணி தங்கராஜா, ஒக்கூரு முத்துராஜா. அனைத்து ராஜாவும் இதுக்குள்ளத்தான் அடக்கம். நான் பேசி தோத்துட்டேனா ராமதாஸ் அவர்கள் கண்டாங்கிப்பட்டி மேல தூக்கு போட்டு தொங்குவார். நான் ஏண்டி சாமி விளங்குவார்கள
நீ போடி லூசு. இல்ல உயிரை கொடுப்பேன்னா முத்துராசா, ஜெயராசு, ராமதாசு, மதன் ராசு எப்படி ஆளு வந்திருக்கேன் பாரு. பூனை கழட்டிட முடியாது. பூனே இல்லையா பிரைவேட் கலெக்டருக்கு முதல்ல. அதனால அழைப்போமா? சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி சிவகங்கை தாலுகா சார்பு ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு வரும்படி தலைமுறை கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாடக நிகழ்ச்சியினை வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற குருவியந்தல் பாண்டி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகாரம் சூட்டப்படுகின்றார்கள். வணக்கம் சார். வந்தாரை வாழ வைப்பது தமிழ் பண்பாடு. ஒரு தமிழருக்கு எப்படி மதிப்பு மரியாதை கொடுக்கணுங்கிறத என்ன பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. யாரு நீங்க, எதுக்காண்டி வந்திருக்கீங்க, உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்ன? காவல்துறை ஆய்வாளர் மேடம் அவர்களுக்கு நம்மளுடைய கிராமத்தின் சார்பாக கொண்டாட என்ன வேலை? முதல்ல என்ன வேலைங்க? நான் உங்களை போங்க வாங்கன்னு ரொம்ப மரியாதையா பேசுறேன். மதியாதார் தலைவாசல் மிதியாதன் இருக்காங்க. இல்ல நீங்க நான் சொல்ல கேளுங்க. குடுக்கிற மரியாதையை நீங்க சரியா வாங்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பயன் பத்திரமா பயன்படும் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா என்ன பண்ணி வா அவ இவன் பேசுறேன்னு வச்சுக்கோவே, அப்புறம் உன்னோட நான் சாக்கடையா போவேன்னா சாக்கடையா போவேன். நீ வேணா பேசி சந்தனமா மாறினா சந்தனமா மாறுவேன். அப்புறம் பொம்பளை அதை பேசி பிடிச்சி இதை பேசி பிடிச்சி ஆம்பளைய குத்தம் குறை சொல்லக்கூடாது. ஆம்பளைய குத்தம் சொல்றியா? இந்த வேலை எனக்கு பிடிக்காத வேலை. முதல்ல என்ன என்ன பத்தி ஊருக்கே தெரியும், ஒரு குடும்பத்தை என்னை பத்தி உலகத்துக்கே தெரியும். சரியா? நீ அம்மா மைய கொம்ப வந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்படுறோம் கிடையாது. வெண்ணெய் எடுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு கண்டாங்கி பட்டிக்கு நான் வேஷம் போட்டு அந்த முறை ஆகடி உன் சந்தமணி வந்து போறவ சரியான பொம்பளை. நீ இல்ல அடங்கி மத்த ஊர்ல நீ வாழாட்டனே. சரி, என் ஊரு கண்டாங்கி பட்டியில நீ சரியான பொம்பளை. நீ ஜெயிச்சு போய் ஒப்ப மகள் இந்த ஊருக்கே வரல. உனக்கு மட்டும் தான் கண்டாங்கி பட்டி எழுதி வச்சிருக்காங்கள, மத்தவங்களுக்கு எல்லாம் எதுவுமே எழுதி வைக்கலையா? நீ பேசு பாப்பா. கண்டாங்கிப்பட்டி ஆம்பளை உனக்கு சப்போர்ட் பேசுனா கண்டாங்கிப்பட்டி பெண்கள் எனக்கு சப்போர்ட் பேசுவாங்க. பாப்பா தூக்குறத கைய முதல்ல. நான் தான் பெரிய ஆளு. நான் தானே பெரிய ஆளு. ஆம்பளை எல்லா விதத்திலும் பெரிய ஆளு. நான் தான் எல்லாத்துலயும் பெரிய ஆளு. ஆண் பிள்ளை ஜான் பிள்ளை. ஜான் பிள்ளை தான் ஆண் பிள்ளை மரியாதை கொடுக்காத. நீங்க ஜானுக்கு நீங்க மரியாதை கொடுத்தாங்க. ஜானுக்கு தான் நீ நானே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த ஜான் இருந்தா தான் உன்ன மாதிரி பொம்பளைக்கு மோட்சம். இல்லனா தீச்சப்படுத்து போயிடுவாங்க. இந்த தீச்சத்துக்கு தான் கடந்து மாட்டு தாவணி பக்கத்துல லோலோன்னு கடந்து அலைஞ்சிட்டு கிடக்குற. அதெல்லாம் எவனாவது எவனாவது இழுச்சா இருப்பா அவன்கிட்ட பேசுவா வெத்து ஓட்ட. கேணத்திற்கு நீ தான். நீ கிடைச்ச இழுச்சா புண்ணாக்க நீ தான். பாத்துருவா. அப்பமா
உனக்கு என்ன வேலை போல? உனக்கு என்ன வேலை? ராதாச்செல்வி, என்னடா? நான் யாருக்கிட்ட வம்பு போக மாட்டேன். வம்பு வழியில வந்துச்சுன்னு வச்சுக்க, ஆமா. கிளவியா இருந்தாலும் போட்டு உருட்டிக்கிட்டு தான் கிடப்பேன். நீ கிழவியா இருந்தாலும் புடிச்சுக்கிட்டு தான் உருட்டுவ. நான் கிழவனா இருந்தாலும் புடிச்சுக்கிட்டு தொங்காம விட மாட்டேன். ஞாபகத்துல வச்சுக்க. நீ ஏதாவது உருட்டுவ? சாதிக்க பிறந்தவங்க ஆம்பளை சமாளிக்க இருக்காங்க. கூடியவர்கள் பெண்கள் நான் சொல்றேன். வரைக்கும் பெண்களா பிறந்து என்ன சாதித்து இதுவரை ஆம்பளை பார்த்து நீ என்ன சாதனை பண்ணி பிடிச்சிருக்க? சைக்கிள் ஓட்டுவா, நானும் சைக்கிள் ஓட்டுவேன். பைக் ஓட்டுவா, பைக் ஓட்டுவேன். ட்ரெயின் ஓட்டுவா, ஓட்டுவேன். லாரி ஓட்டுவா, ஓட்டுவேன். பஸ் ஓட்டுவா, ஓட்டுவேன். ட்ரெயின் ஓட்டுவா, ஓட்டுவேன். ஜேசிபி ஓட்டுவா, ஓட்டுவேன். கப்பல் ஓட்டுவா, ஓட்டுவேன். பிளைட் ஓட்டுவா, ஓட்டுவேன். எல்லாத்தையும் ஓட்டுவா, உங்களை ஓட்டுவா. அங்கதான் நீ நிக்கிற. எல்லாத்தையும் நீ ஓட்டல. எங்களை ஓட்டுறேன்னு சொன்ன பாரு. சரி. அங்கதான் நீ மிகப்பெரிய தவறு பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன்னு கேக்குறேன். எங்க ஓட்டுற? ஒரு கட்டிங் அடிச்சு விட்டு இடையே மேல ஒரு பட்டான்ல மொட்டை குண்டியோட படுத்து கிடக்குற. உன்னைய தூக்கிட்டு வந்து நாங்க குடும்பங்கிற பயணத்தை நாங்க ஓட்டிக்கிட்டு கிடக்குறோம். சரி. நாங்க சைக்கிளை ஓட்டுவோம், பத்தா ஓட்டுவோம், ஏரோப்ளேனை ஓட்டுவோம், இதுல ஓட்டுவோம். பேசலாம் எடுபட்ட பையன். என்னடி உனக்கு நான் பதில் கொடுக்குறேன். இடையமேல வரியல அப்ப இல்லையா? சரி 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 சும்மா இருடா. சரி சரி இன்னைக்கு இவ்வளவு விடவே மாட்டேன். இங்க வந்தியா அப்போ? அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரம் சொல்லிட்டாங்க. ராதாச்செல்வி, என்னடா? நீ சொல்றீங்களே ஆமா. இடையமேல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல மொட்டை குஞ்சாட கிடக்குறோம்னு நான் கேக்குறேன். அப்படி கிடந்தாலும் அந்த தண்ணியை போட்டு ஆம்பளை தண்ணி வச்சு ஓட்டுற பொம்பளை நோட்டீஸ் அடிக்க முடியும். அப்ப ஆம்பளை கிழிச்ச ஆம்பளை வேணும் முதல்ல. முதல்ல ஒரு குடும்பத்துல ஆம்பளை இருந்தா பொம்பளை நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அதை தெரிஞ்சுக்க முதல்ல. பெத்த ராசா, ஆமா. என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்க. ஒக்கூர் முத்துராஜா அவர்களே, ஏய், என்ன பேச்சு, ஏய். என்ன பெருமை. என் ஊரு திருமண் பட்டி ஒக்கூர் வாயில அப்புறம் எனக்கு நான் நோட்டீஸ்ல வாக்கூர் எழுதி வச்சிருக்கேன். நோட்டீஸ்ல ஒக்கூர் நான் ஒருக்கா திருமண் பட்டி தான் போட்டு திருமண் பட்டியா? வாயில வந்ததெல்லாம் சொன்னீங்க. கணவனே கண் கண்ட தெய்வம் அப்பா. ஆமா. மகாலட்சுமி வம்சம் படைச்ச பெண்கள் நாசமத்து போறவங்க உன் கையில கட்ட முளைக்க, உன் இதிகாசத்துல ஈத்த காட்சி ஊத்த, உன் நாகரிகத்துல நாய விட்டு கடிக்க விட, ஏதோ ஒருத்தவன் திருமணத்தை ஏற்பாடு பண்ணானோ இந்த பிள்ளைய அப்படியே டிகிரி படிச்சு தன்னுடைய பெத்த தாய் தப்பனையாவது காப்பாத்திட்டு உட்கார்ந்துருக்கு. நாசமத்து போறவங்க கல்யாணம் ஒரு கர்மாந்திரத்தை பண்ணி புரோட்டாவுக்கு மாவு உரையிற மாதிரி பிணைஞ்சு 2 லட்சம் ரூபாய் பிரைவேட் ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் ஏத்துற மாதிரி ஏத்தி இவன் முகர மாதிரியே ஒரு பிள்ளைய பெற்று அந்த பொம்பளை தொடைய பிடிச்சுக்கலாவோ, அங்கே பிடிச்சுக்கலாவோ, இங்கே பிடிச்சுக்கலாவோ, அடே அடுத்த பிள்ளைக்கு அக்ரிமெண்ட் போடுறது. ஏடி வட்ட எரும மாட்டு பேர ஆம்பளை தாகலை பண்றான், ஆம்பளை தாகலை பண்றான், நீ கத்துனாலும் கதறினாலும் பொம்பளை ஆம்பளை 3-4 வேலை பார்த்தாவது தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறாங்க. காய்கறி வித்தாவது தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறாங்க. ஒரு மெடிக்கல் ஷாப்ல தன்னுடைய படிப்பை கூட பெரிய விஷயமா நினைக்காம ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்த்தாது அந்த குடும்பத்தை காப்பாத்துக்க அந்த வயசுக்கு வந்த பிள்ளைய. சித்தாள் வேலை பார்த்தாவது தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறாங்க. அப்ப பெண்களுக்கு தான் உயர் தேட அடங்கு முதல்ல இங்க வா. நான் கேக்குறீங்க நீங்க சித்தாளு ஒரு பேச்சுக்கு சொல்லுங்க. நான் தான் கொத்தனாரு. கிழிச்ச கொத்தனாரு. என்ன கிழிச்சீங்க சொல்லுங்க. இப்ப வந்து நான் தான் உன் புருஷன் வச்சுக்கடா. 45வது புருஷனா வச்சுக்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பேச்சுக்குமா நான் தான் உன் புருஷன். கண்டாங்கி வெட்டி மேடையில உன்னை நான் தூக்கி போட்டு நான் கெடுத்துட்டேன். இந்த ஜென்மத்துல நீ கெடுக்க முடியாதுல. ஏமா கற்ப பையன் நறுக்கிட்டாங்க, நீங்க எடுத்தா என்ன எடுக்காட்டி என்ன சொல்றேன். மாசமா இருக்கிறது கெடுத்திருக்கேன்னு கெடுத்துட்டீங்க. உனக்கு எனக்கு பிள்ளை பிறந்திருக்கு. ஓஹோ, உங்கள மாதிரியே நீங்க என்னை கெடுத்தோன்னா ராமதாஸ் மாதிரியே அச்ச ஒரு சாப்ல பிள்ளை. என்ன மசிருக்கு அவர் மாதிரி பிள்ளை பறக்கணும். நான் கெடுக்கிறது அவர் மாதிரி பிள்ளை பறக்கணும். உனக்கு தான் குட்டக்க மட்டக்க வெட்டிட்டாங்களே, என்னமா மாசமா பிள்ளை வளர்க்க அப்படின்னு உனக்கு எனக்கு பிள்ளை வளர்ந்துருச்சு. சரிங்க. பிள்ளைகளை வளர்க்கணும்னா வேலைக்கு போகணும். ஆமா ஆமா. வேலைக்கு போகணும்னா என்ன செய்யணும்? நீ சித்தாலும் நான் கொத்தனார். நான் போய் விரும்புறேன். எங்க போய் ஏறுவேன்? சாரத்துல ஏறுவேன். நீ எங்க நிப்ப? நான் கீழே இருந்து தூக்குண்ட பாத்துக்கிட்டே நிப்பேன். நான் வச்சிருச்சு வாயில வைக்கிற முதல்ல. நீ இந்த இடத்துல என்னமா பண்ற? என்ன பண்ற முதல்ல? வச்சுட்டாங்களா? குண்ட பார்த்தேன்னு சொன்ன அங்க வச்சுட்டாங்க. நான் சொல்றேனே, என்னடா நாடக உலகத்துல எத்தனையோ டான்சர் பெண்மணிகள் நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆமா ஆமா. நம்பர் 1 இடத்துல இருக்கிறீங்க. நான் வரக்கூடிய மேடையில சரி இந்த பேட் வாய்ஸை யூஸ் பண்றது, இந்த கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறது, தகாத முறையில பேசுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதையெல்லாம் நீ சொல்ற பாருங்க, அதுதான் நீ வைத்தறிச்சல். ஐயா காவல்துறை ஐயா அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க பின்னாடி நிற்கிறவங்க, சைடில் நிற்கிறவங்க இடைஞ்செல்லாமல் உட்கார சொல்லி காவல்துறை ஐயா சொல்லியிருக்காங்க. இந்த எங்களுக்கு பின்னாடி உள்ளவங்க, இந்த ரோட்டில் சைடில் நிற்கிறவங்க கொஞ்சம் தயவு செய்து, ஆமாம் போகிறவங்க வர்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது, தயவு செய்து உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, உட்காந்து பார்க்க முடியும்.
மீன் வியாபாரி ஆடிப்பாடி வியாபாரம் பண்ணலாமா? பாப்பமே. ஆடுனா ஆடுவேன். பாடுனா ஆடுவேன். ஓடுனா ஓடுவேன். உட்கார்ந்தா உட்காருவேன். படுத்தா உட்கார்ந்து 50 வருஷம் ஆச்சு. அடி ரோட்டோர வீட்டுக்காரி அடி ரோட்டோர வீட்டுக்காரி ரோசாப்பு சேலைக்காரி. இருப்பா இந்த பாக்ஸ் அண்ணே இந்த பாக்ஸ் எடுக்கவே இல்லை பாருங்க சரிப்படுத்துங்க. அடி நீ கெட்டுமா போட்டுமா அடி வரத்து நிக்கிற கருவாச்சி ராதா செல்வி குட்டி குட்டி குடு 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 நல்ல கருத்த குட்டி நல்ல கொழுத்த குட்டி சைசான குட்டி தோதான குட்டி எனக்கு தோதான குட்டி இது பப்புனுக்கு ஏத்த குட்டி எனக்கு ஏத்த குட்டி. நீ கை முன்னாடிக்கே கடன் சொல்றவன் நீ 10 ரூபாய்க்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்க மாட்டா உனக்கு ஏத்த குட்டிய அன்னைக்கு 50 ரூபா கொடுத்தல. அது வேற ஆளுக்காருக்கு அடி எல்லோரும் குளிப்பதற்கு அடி எல்லோரும் குளிப்பதற்கு ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி அடி ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி இந்த கருவாச்சி ராதா செல்வி குளிப்பதற்கு குளிப்பதற்கு கண்டாங்கி விட்டு இளைஞர்கள் அடிகொள்ளா தண்ணி அடி வந்தாலும் வண்டி மதுரை இது சுத்தப்படாத முன்னாடி திரும்பினா முன்னாடி திரும்பி ஓரம் பண்ணல அடி கம்மக்கரை ஓரத்திலே நீதானே உள்ள சொன்ன. ஐயப்பா ஏ பாவடா வந்துருச்சுடா கெட்ட போயிருக்காடா. பாவடா அவந்து அந்த வந்துருச்சு. எங்க பாவட இதுல குட்டி
ஆத்தாடி உன் கிளுகிழுப்பு தான் ஓட்ட வந்துச்சு. பணியார சுட்டு தரியா எவ்வளவு பெரிய கஷ்டமான ஆட்டம் பாருங்க. வேண்டாம்ல இப்ப வேண்டாமா அந்த மாதிரி பொம்பளை கஷ்டப்பட ஐயா சரிவா நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே பாடுறீங்க, நல்லாவே பேசுறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு காதல் பண்ணுவோமா? ஒரு மயிருமிலே கோடி முதல்ல காதல் பட நொட்டு உன் புரிஞ்ச காத்து சும்மா கடைக்கு கண்டாக்கி காத்து வேண்டா பிடிச்சிய அடி நல்லா இருக்கு இது நீ இந்த பாவடைய உருத்துறான்ன உருத்தாட்டன்ன நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒழுக்கமாடியா விளக்கமாறு புரிய போகுது. அம்மா கேரே போறே
போராடுறீங்க. இந்த ஒத்த ஜான் வயிற்றுக்காக வேண்டி இப்படி கம்பி மேலே தாண்டுறது, சர்க்கஸ் ஆட்டம் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இந்த மாதிரி காலத்துக்கு அப்ப தூக்கவா அந்த மாதிரி ஆடக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப தவறாது. அப்படின்னு சும்மா விட மாட்டேன்டா பெண்ண உன்னைய. நானே ஏப்பா சாப்பையா ஆடு ஆடுவேன்ல. பிடிங்க மாமா. எதுல விட்டேன்? ஓ வாயில தானே. இல்ல எதுல விட்டேன்னா சோழ கொல்லுக்குள்ள என்ன சொக்க வச்சவனே. நல்லாவே ஆடுறீங்க, ஆமா. நல்லாவே பேசுறீங்க. உங்களை பார்த்த உடனே எனக்கு வந்துருச்சுடா. சொல்லுங்க என்ன வந்துருச்சு? காதல் வந்துருச்சுடா. நான் எவனையுமே காதல் பண்றதா முடிவு இல்ல. எல்லாம் காதல் பண்றேன், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேன், சரி, குச்சி மிட்டாய் வாங்கி கொடுப்பேன். கடைசியில வேற பொம்பளை பார்த்தோம்னா அங்கிட்டு பாஞ்சிருவாங்க. அப்படி ஆளா? எனக்கு வேண்டானே நீ ஆளை விட்டு. ராதா இல்ல உன்னை காதல் பண்றேன், உண்மையா வேண்டாம். காதல் பண்ணி கடைசி வரை கைவிடாம காப்பாத்த வேண்டாம். எங்க வீட்டுக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க. உங்க வீட்டுக்காரே நான் தானே. கைய விடலாமா விடக்கூடாது? ஏன்டா கடைசி வரை சரியா இருக்குமா? ரொம்ப என்ன பிடிச்சிருக்கா? உண்மையிலே ரொம்ப ராசி விரிச்சவ ராசி. தெரியும் தெரியும். உச்சத்துல நிக்கிது இப்ப. ஆமா, 2 மேடை குடுகுடுன்னு ஆட போகுது. இப்பவே ஆடிக்கிட்டு தானே கிடக்குது. நீ பார்த்த விட்ட காதல் எப்படி? என்னுடைய காதல் சொல்லவா? சொல்லுங்க. ஆமா, ஆனந்தம் ஆனந்த பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் சொல்லுங்க.
அறிமுகப்படுத்திட்டீங்க. சரிடா. உங்கள் காதல் எப்படியோ சரி. அதே மாதிரி என்னுடைய காதல் ரொம்ப புனிதமானது. சொல்லுங்க பாக்கலாம். என் காதலை ஏத்துக்குவீங்களா? கண்டிப்பா ஏத்துக்கிறேன். கையை கீழே விட மாட்டீங்களே? ஏன்? அப்படியா? ஏய். அடியே அடி சின்ன புள்ள அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்கிற கண்ணுக்குள்ள மலர மலர மலத்தா நல்லால அடடா அடச்சு அது கட்டி பண்ணா தனியா பேசா அதுவே அடியே ஆவி துடிக்கிற கண்ணுக்குள்ள இடைமேலுவை சேர்ந்த அன்புள்ளம் ஸ்ரீ வனிதா ரேடியோ உரிமையாளர் மரியாதைக்குரிய அன்பு அப்பா பாண்டி அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பு கொடுத்த அன்பு அப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எனது ஊர் அருகாமையில் உள்ள என் பாசத்துக்குரிய அன்பு மேலக்குடமுறை சேர்ந்த தெய்வத்திரு என் அன்பு சகோதரர் என் உடன்பிறவா சகோதரர் தங்கம் அவர்களுடைய நினைவாக எனக்கு 100 ரூபாய் என்பது பெருமை செய்த அன்புள்ளத்துக்கு நன்றி. மற்றும் கண்ணாங்கிவெட்டி பி சிவஞான பாண்டியன் யாதவ் நினைவாக நாப்பரசங்கோட்டை ஸ்ரீ விநாயகா ஆடியோ சார்பாக எனக்கு 100 ரூபாய் என்பது பெருமை செய்த அன்பு உள்ளத்துக்கு மனமா